ஓகே. நாங்க இதுல 2வது அசைன்மென்ட் தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். இப்ப 13வது அசைன்மென்ட் ஓவராலா டிஸ்கஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஓகே. நாங்க 14வது அசைன்மென்ட்ட பார்ப்போம். 14வது அசைன்மென்ட்டும் வந்து பெரிய கஷ்டமான ஒரு அசைன்மென்ட் ஒண்ணும் இல்ல. ரொம்பவே ஈஸியான அசைன்மென்ட் தான். ஓகே. அப்ப இந்த 14வது அசைன்மென்ட்ல 1வது கொஸ்டின். ஓகே. இன்னைக்கு வந்து 8 மணிக்கு முதல்ல தான் சப்மிட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஸோ வந்து நான் இப்ப ரெக்கார்டிங் வந்து இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள நான் அப்லோட் பண்ணிருவேன். ஓகே. அசைன்மென்ட்ட பார்ப்போம். ஸோ நாங்க இப்ப முதலாவது பார்த்தது வந்து ஒரு சின்ன ஒரு பேக்கரி. அதாவது பேக்கரி உற்பத்திய வந்து பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பால் பொருட்கள் அதாவது தயிர், ஐஸ்கிரீம் ஆ இந்த மாரியான பால்ல உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருட்கள வந்து உற்பத்தி செய்து விற்பனை செய்ற ஒரு சிறு வணிகத்த வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது தொடர்பா வந்து கீழ இருக்கிற 3 கொஸ்டினுக்கும் ஆன்ஸர் பண்ணுவோம். இங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வணிகத்த குடுத்திருந்தா, நாங்க அந்த வணிகத்த பேஸ் பண்ணியே தான் நாங்க எக்ஸாம்பிள் எழுதணும். அப்படி எங்களுக்கு எதுவும் தந்து இல்லாட்டி, நாங்க எந்தெந்த வணிகத்த வச்சுனாலும் எங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக் கொள்ள முடியும். ஒரு புதிய உற்பத்தி ஆலையை நிறுவும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள். அதாவது வந்து உற்பத்தி ஆலைன்னு சொல்லும் பொழுது வந்து அதாவது வந்து உற்பத்தி ஆலைன்னு சொன்னாலே என்ன சொல்றான்னு சொன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட். அதாவது வந்து ஒரு பிளான்ட் ஒரு ஒரு இயந்திரம். ஒரு தளவமைப்புன்னு சொல்லுவோமே. ஒரு இயந்திரத்த வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, நிறுவும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் என்னென்னதுன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப முதலாவது வந்து பாருங்க வந்து, இப்ப நான் இங்க சொல்லியிருக்கிறேன். ஆ என்னென்ன காரணிகள வந்து கருத்தில் கொள்ளணும்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நாங்க இங்க வந்து இப்ப இந்த கொஸ்டின் வந்து ஒரு பொறித்தள அமைப்புன்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க அந்த தெரிவு செய்யப்படுற பொருட்களை மற்றும் கையாளும் முதலாவது வந்து பார்ப்போம். ஆ பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு வந்து இலகுவான ஒரு ஒரு ஆலையத்தான் தெரிவு செய்யணும். அதாவது வந்து நாங்க ஒரு புரொடக்ஷன் இப்ப இங்க தயிர், ஐஸ் அப்படியெல்லாம் பயன்படுத்தி நாங்க உற்பத்திகள் செய்யும் பொழுது, அந்த உற்பத்திக்கு பயன்படுத்துற இயந்திரங்களா இருக்கலாம், உபகரணங்களா இருக்கலாம். அது எல்லாமே வந்து என்ன நடக்கணும்னு சொன்னா, ஈஸியா பயன்படுத்தக்கூடிய மாரியான ஒரு இயந்திர ஆலையா தான் இருக்கணும். சரியா? அப்ப முதலாவது வந்து அந்த ஒரு உற்பத்தி ஆலைய வந்து நாங்க நிறுவும் பொழுது, உற்பத்தி செய்யக்கூடிய அந்த என்ன மெஷின வந்து நாங்க நிறுவும் போல, ஒரு நிறுவனத்துல வந்து நாங்க அத பிக்ஸ் பண்ணக்குள்ள, ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒண்ணு வந்து நாங்க பிக்ஸ் பண்ணக்குள்ள, அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, நல்ல உயர் வினைத்திறன் கொண்டதா இருக்கணும். ஒரு பொருட்கள், சேவை மற்றும் இயந்திரங்கள பயன்படுத்துவதற்கு வினைத்திறன் உடையதா காணப்படணும். அடுத்தது வந்து, அந்த இருக்கிற இடவசதியில வந்து பொருத்தி உச்ச பயன்பாட பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். நீங்க அங்க ஒரு மெஷினரி பிளான்ட் ஒண்ணு கொண்டு வாரீங்கன்னா, அந்த பிளான்ட் வந்து நீங்க உங்களோட ஒரு வணிகம் வந்து ஒரு சிறு வணிகம் தானே. அந்த சிறு வணிகத்துக்குள்ள அந்த பிளான்ட்ட வந்து பிக்ஸ் பண்ணி உங்களால ரொம்ப ஈஸியா அந்த இடவசதி. நீங்க அந்த மெஷின கொண்டு வந்ததால திரும்ப போய் இன்னொரு லொகேஷன் எடுக்க வரும். அப்படி இல்லாட்டி அந்த மெஷின் கொண்டு வந்ததால வந்து அ அ திரும்ப அதுக்குன்னு பெரிய ஒரு இட தேவைன்னு சொன்னா, உண்மையாலுமே அந்த மெஷின்ல வந்து உங்களுக்கு யூஸ் இருக்காது. ஸோ நீங்க வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற சிறிய வணிகம்னேல, அந்த சிறிய வணிகத்துக்கு பொருத்தமான அ மெஷினரி இல்லையா? அந்த என்ன சொல்றது? பிளான்ட்ட தான் கொண்டு வரணும். அந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு அந்த இடவசதி, அந்த பிளான்ட்ட வந்து நீங்க பொருத்துனாலும், உங்களுக்கு இடவசதி வந்து இருக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப நாங்க சம்டைம்ஸ் சுவரோட வந்து ஐ ப ப பிக்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த பிளான்ட் தேவையான நேரம் வந்து யூஸ் பண்ணாத நேரம் வந்து அத வந்து அ எங்கேயாவது எலோகேட்டட் பண்ணி வைக்கிற மாரி இருக்கலாம். ஸோ அதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க பார்க்கணும். ஓகே. அடுத்தது வந்து முடியுமா? நீங்க அந்த பிளான்ட் வந்து கொண்டு வாரது என்ன காரணத்துக்காக? முடியுமான்னு மட்டும் அந்த பிளான்ட்ட பயன்படுத்தி நீங்க பொருள் உற்பத்தி பயன்படுத்தும் பொழுது, காஸ்ட்ட வந்து குறைச்சுக் கொள்ளக்கூடியதா இருக்கணும். ஒரு எம்
ஒரு எம்ப்ளாயிய வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து குறைச்சு அந்த பிளான் மூலமா அதிக அளவு மேக்சிமம் வந்து எஃபர்ட் எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்கணும். அப்ப பொருட்களை பயன்படுத்தும் கிரயத்தினை வந்து ரொம்ப குறைச்சு கொள்ளக்கூடியதா இருக்கணும். அடுத்தது வந்து பொருள் மற்றும் ஊழியர் அசைவின் போது ஏற்படும் தடைகளை குறைத்துக் கொள்ள. இப்ப நீங்க அந்த பிளான்ட் வருதுனால அந்த பிளான்ட்ல வந்து அந்த பிளான்ட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அந்த பிளான்ட்டை வந்து என்ன சொல்றது ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நிறைய எம்ப்ளாயி தேவை. அப்படி இல்லாட்டி அந்த பிளான்ட்ல ஃபங்க்ஷன் செய்யறதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தேவைன்னு சொல்லி சொன்னா உண்மையாலுமே வந்து அந்த பிளான்ட் வந்து சக்சஸ் ஆகாது. ஸோ அப்போ ஒரு பிளான்ட் ஒன்று கொண்டு வரீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் விபத்துக்கள் அந்த பிளான் மூலமா வந்து எங்களுக்கு ரொம்ப இப்போ அந்த மிஷின்லாம் வந்து பாருங்க ஒரு சில தொழிற்சாலை வந்து ஓகே அந்த மிஷினை கவனமாக தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி கை வெட்டுப்பட்டுருங்க கொஞ்சம் மிஸ் ஆகுனா உயிரே போயிடும்னு சொல்லி சொல்லுவோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த முடியுமான மட்டும் மனுஷங்களால ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி தான் அந்த மெஷின்ஸ் இருக்கணும். அப்படி ஆபத்தான மெஷின்ஸ்னாலும் அது ஃபுல்லாவே வந்து டெக்னாலஜி அதாவது வந்து ஓகேயா? அப்ப எல்லாமே முடியும். ஓகே. அடுத்தது வந்து தொடர்பாடல், இணைப்பாக்கம், மேற்பார்வை என்பனேலோ. இப்போ ஒரு பிளான்ட் ஒண்ணு கொண்டு வாரீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த பிளான்ட் மூலமா வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும். ஓகே இந்த பிளான்ட்ல நான் இங்க மேனுஃபேக்சர் பண்ணேன்னா, இந்த பிளான்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணத அடுத்து எந்த ப்ராசஸ்க்கு போகணும். கனெக்டிவிட்டி இருக்கணும். அத எனக்கு மானிட்டர் பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். இப்போ ஒரு மெஷின்ஸ் நாங்க கொண்டு வாரதுக்கான காரணமே வந்து, ஓகே முடியுமான மட்டும் ஹியூமன்ஸ் எரர குறைச்சு கொண்டு, அந்த மெஷின்ஸ் மூலமா ஃபுல்லா நாங்க யூட்டிலைசேஷன் எடுக்க தான். 1 மினிட். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, ஊழியர். அப்ப நாங்க ஒரு பிளான்ட் மெஷினரி கொண்டு வந்தாலுமே வந்து, அந்த மெஷினரி மூலமா ஓகே எங்கட இப்ப ஊழியர் எம்ப்ளாயிட வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறையக்கூடியதா இருக்கணும். ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு ரிலீஃப் இருக்கணும். மெஷின்ஸ் மாரி வேலை செய்ய முடியாது தானே! ஸோ அந்த மெஷின்ஸ் கொண்டு வந்ததால எம்ப்ளாயியோட வொர்க் லோட் அந்த எக்ஸ்ட்ரானரி வொர்க் லோட் எல்லாம் ரொம்பவே கம்மியாகக்கூடிய மாரி இருக்கணும். அடுத்தது எங்களுக்கு வந்து டைமிங் மேனேஜ்மென்ட் இருக்கணும். அந்த மெஷின் அந்த என்ன சொல்றது? அந்த பிளான் மூலமா வந்து ஓகே ஒரு 1 ஹவர்க்குள்ள நாங்க இவ்வளோ புரொடக்ஷன் வந்து நாங்க புரொடக்ட் பண்ணி கொள்ளணும்னா, அப்ப அந்த 1 ஹவர்க்குள்ள எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்? உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய மாரி இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் ஒரு பிளான்ட் லே அவுட்ட வந்து நாங்க பிக்ஸ் பண்ணக்குள்ள, அப்படி இல்லாட்டி நாங்க வாங்கும் பொழுது, பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள யோசிக்கக்கூடிய விஷயங்கள். டிஸ்கிரைப் த ஃபேக்டர் தட் ஷுட் பி கன்சிடர்ட் வென் த எஸ்டாப்ளிஷிங் த நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட். புதிய உற்பத்தி ஆலை ஒன்றை உருவாக்கும் பொழுது, உற்பத்தி ஆலைன்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு மெஷினரி ஒண்ணு, பிளான்ட் ஒண்ணு கொண்டு வரும் பொழுது, பிளான்ட் ஒண்ண நாங்க நிறுவும் பொழுது என்னென்ன விஷயங்கள கருத்தில் கொள்ளணும்?
அடுத்தது வந்து பாருங்க, உற்பத்தியில் ஏற்படும் தாமதங்களை குறைக்கும். முடியுமான மட்டும் டைம் கன்சர்ன வந்து பார்க்கணும். தர கட்டுப்பாட்டை நாங்க அந்த மெஷின்ல உற்பத்தி செய்ற பொருள் வந்து ரொம்ப குவாலிட்டியானது. எந்த ஒரு எரர்ஸும் அதாவது 0 எரர்ஸ்ல இருக்கணும்னு சொல்லி தான் தர கட்டுப்பாடே. அடுத்தது வந்து இப்ப நாங்க அந்த மெஷின்ஸ் எல்லாம் போட்ட பிறகு அந்த சத்தம் அப்படி இப்படியெல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து அவுட்புட் வந்து ரொம்பவே வந்து கூடுதலையா இருக்கணும். நாங்க அந்த மெஷின்ஸ் கொண்டு வரதுல வந்து அந்த லே அவுட்ட வந்து முடியுமான மட்டும் சிக்கனமா இருக்கணும். அடுத்தது ஆ அ அ அடுத்தது வந்து உற்பத்தி செலவுகள முடியுமான மட்டும் குறைக்கக்கூடியதா இருக்கணும். இந்த மாரியான பாயிண்ட்ஸ்ங்கள வந்து நீங்க எழுதினாலே ஓகே. சரியா? பாருங்க. ஸோ நான் இங்க முக்கியத்துவங்கள் நன்மைன்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். நீங்க அத வந்து ஒரு மெஷின் ஒண்ணு வாங்கும் பொழுது, ஒரு பிளான்ட் ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள, நாங்க இந்த விஷயங்கள வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி மாத்தி எழுத தான் இருக்கேன். எனக்கு சரியா அக்யூரேட்டா இதுக்கு தான் ஆன்ஸர்ன்னு இல்ல. நான் குடுத்திருக்க ஆன்ஸர வந்து நீங்க தான் இப்ப நீங்க வந்து ஒரு ஏ லெவல் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லயே ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட். அப்போ உங்களுக்கு தெரியணும். அந்த கொஸ்டின வந்து எப்படி உங்களோட எக்ஸாம்பிள்க்கு ரிலேட்டடா வந்து கனெக்ட் பண்ணி கொள்றதுன்னு சொல்லி. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பாருங்க, இங்க நன்மைகள், முக்கியத்துவம்னு சொல்லி தான் இருக்கு. ஆனா கொஸ்டின் என்னது? நீங்க ஒரு பொறித்தொகுதி தள அமைப்ப வந்து நிறுவும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணி. அப்ப இந்த நன்மையை இந்த முக்கியத்துவத்த தான் வந்து நீங்க என்ன செய்றீங்க? மாத்தி எழுதுறீங்க. மூலப்பொருட்களையும் எந்திர சாதனம் வினைத்திறனா பயன்படுத்துவதற்கு அந்த மெஷின்ஸ் உதவணும். தொழிற்சாலை காணப்படும் இடத்தின உச்ச அளவுல பயன்படுத்துற அளவுக்கு வந்து அந்த மெஷின்ஸ் வந்து ரொம்ப இலகுவானதா கையாளக்கூடியதா இருக்கணும். உற்பத்தி கிரயத்தை குறைத்துக் கொள்றதுக்கு அந்த மெஷின்ஸ் வந்து உதவணும். ஊழியர் அசைவின் போது ஏற்படக்கூடிய தடைகளை குறைக்கிறதுக்கு வந்து அந்த மெஷின்ஸ் எங்களுக்கு உதவும். விபத்துக்கள குறைச்சுக் கொள்றதுக்கு. ஸோ அந்த மெஷின்ஸ் வந்து பிட் பண்ணாங்கன்னா, எம்ப்ளாயி எல்லாம் வந்து இப்ப பாருங்க, இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களால மெஷின்ல ஈஸியா செஞ்சு கொண்டு போலாம். அப்போ எம்ப்ளாயி வந்து அத எம்ப்ளாயி செய்ய வேண்டிய வேலைய அந்த மெஷின் செஞ்சுருச்சுன்னா, முடியுமான்னு மட்டும் அந்த அ ஏற்படுற உயிரிழப்புகள், சேதங்கள்லாம் வந்து குறைச்சுக் கொள்ளக்கூடியதாவும் இருக்கும். ஸோ அந்த மாரி எல்லாமே வந்து பார்க்கணும். ஓகே. ஸோ அப்ப இந்த விஷயங்கள வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ அப்ப நான் 2ண்ட் ஆன்சருக்கு போறேன். 25 மார்க்ஸ் தான் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க எழுதினாலே ஓகே. ஒரு பால் தயாரிப்பு உற்பத்தியாளராக உங்கள் வணிகத்தில் தரக்கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம். குவாலிட்டி. தரம்னு சொல்லும் பொழுதே வந்து நாங்க பார்க்கணும். ஒரு பொருள் வந்து உற்பத்தியின் பொழுது தரம் பார்க்கப்படும். அதாவது வந்து ப்ரீ இன்ஃபெக்ஷன்னு சொல்றது. உற்பத்தியின் போது, அது வந்து டூரிங் இன்ஃபெக்ஷன்னு சொல்லி சொ எ இன்ஃபெக்ஷன்னு சொல்றது. அடுத்தது வந்து ஆஃப்டர், அதாவது வந்து உற்பத்தியின் பின். அதாவது நாங்க படிச்சோம் தானே, இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், அந்த 3 ஸ்டேஜ்லயும் வந்துமே வந்து இந்த தரக்கட்டுப்பாடுன்னு சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க ஒரு உற்பத்தி செய்யும் பொழுது. அப்போ ஒரு வணிகத்த எடுத்துக்கொண்டா முதல்ல தரம்னா என்னதுன்னு சொல்லி தெரியணும். குவாலிட்டி, அதாவது வந்து
நுகர்வோருண்ட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பொருட்டு ஒரு பொருள் அல்லது சேவைக்கு இருக்கும் மாற்றல். அதாவது வந்து ஒரு பொருள் வந்து தரமானது, ஒரு பொருள் நல்லம்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்வோம்? ஓகே, இந்த பொருள் வந்து நல்ல குவாலிட்டி. நாங்க இதுக்கு தான் சொல்றது பிராண்டட்டானது வாங்கணும். நல்ல தரமான பொருளா வாங்குவோம். தரமான சாப்பாடா சாப்பிடணும். தரமான என்ன சொல்றது? அ கல்விய கற்றுக்கொள்றது. ஸோ அப்ப எல்லா விஷயத்திலயும் வந்து நாங்க இந்த குவாலிட்டின்னு சொல்ற விஷயத்த வந்து பார்ப்போம். ஒரு ஈவன் ஒரு பெர்சனா இருந்தாலுமே ஒரு குவாலிட்டிஸ் இருந்தா எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு ஹேப்பினஸ்ஸா இருக்கும். அதே போல தான் ஒரு பொருளா இருக்கலாம், சேவையா இருக்கலாம், ஒரு குவாலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த குவாலிட்டிய வந்து நாங்க எப்படி குவாலிட்டின்னு சொல்லி சொன்னா எப்படி அத மீன் பண்ணிக்கொள்ளலாம்ன்னு சொன்னா, ஒரு நுகர்வோர் தேவை விருப்பங்கள பூர்த்தி செய்து, ஒரு பொருள் அல்லது சேவைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் தான். அப்ப தரம்னு சொல்லி சொல்லும்பொழுது, குவாலிட்டின்னு சொல்லும்பொழுது வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஒரு நிறுவனத்து இப்ப நீங்க பால், தயிர் உற்பத்தி செய்றாங்கன்னா, அந்த பால், தயிர் வந்து உண்மையாலுமே வந்து என்ன செய்றது? அந்த பால் தயிர பயன்படுத்தி உற்பத்தி செய்றதுக்கு முன்னுக்கு, அந்த பால்லாம் செக் பண்றது. அந்த தயிரெல்லாம் செக் பண்றது. ஐஸ்கிரீம் அது எல்லாமே வந்து ஏ டூ இசட் வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு பொருள் அப்ப என்ன அந்த ஃபுல் கிளீனப்பா இருக்கது. அடுத்தது வந்து அங்க உற்பத்தி செய்ற எம்ப்ளாயி எல்லாம் வந்து அந்த கவர்லாம் போட்டுக்கொண்டு, அந்த 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 என்ன சொல்றது? அந்த உற்பத்தி செய்ற பகுதிக்கு போக்குலயே ஃபுல்லா கவரிங் எல்லாம் போட்டுக்கொண்டு, ஃபுல் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது எல்லாமே வந்து சிறந்த செயல்பாட்டு தன்மை. நீடித்த பாவனை. ஒரு பொருள் வந்து ஒரு ரொம்ப லாங் டைம் பாவிக்கக்கூடிய ஒரு எஃப்எல் ஃபோன் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நைக் டீ ஷர்ட். ஷூஸா எடுக்கலாம். ஸோ அப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, தரமானதா இருந்தா ரொம்ப நாளைக்கு பாவிக்கக்கூடியதா இருக்கணும். தரமற்றதா இருந்தா அது பாவிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இப்ப நாங்க ஒரு பொருள் வாங்குனா, உண்மையாலுமே பெட்டால வாங்கக்குள்ள நாங்க என்ன செய்வோம், ஜஸ்ட் பாவிக்கக்கூடிய மாரி இருந்தா பெட்டால வாங்கிக் கொள்வோம். இல்ல இத நான் ரொம்ப நாளைக்கு பாவிக்கணும், நல்லா பாவிக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், நல்லா கொஞ்சம் தேடி பார்த்து எந்த பிராண்ட் எத்தன பேர்கிட்ட விசாரிப்போம். ஸோ யாரும் இத பாவிக்கிறவங்க இருந்தா அவங்கட்ட கன்சிடர் ஒப்சர்வே அவங்கள ஒப்சர்வ் பண்ணி, அதெல்லாம் செக் பண்ணி தான் நாங்க ஒரு பொருள வாங்குவோம். அப்போ ஒரு நீடித்த பாவனைக்குன்னு சொல்லும் பொழுது வந்து, தரம் வந்து அங்க மெயினா பார்ப்போம். அடுத்தது நம்பகத்தன்மை, பிலீவ்னஸ். இப்ப நாங்க வந்து ஒரு தரம்னு சொன்னா, ஓகே வீட்ல எல்லாரும் வீட்ல அப்பா ஓகே நாங்க இப்போ ஒரு வீட்டுக்கு வாங்குற ரைஸ் எடுத்துக்கொள்வோம். அப்பா இந்த ரைஸ் தான் வாங்குவாரு. அப்ப அது வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். ஓகே. அப்ப அதே வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணி கொண்டு போறது. எங்க ஃப்ரெண்ட் வந்து இந்த விஷயம் இந்த மாரியான பிராண்ட்ல தான் டீ ஷர்ட் வாங்குறான். அப்ப நாங்க அந்த பிலீவ்னஸ் பண்றது. அடுத்தது நியமங்களுக்கு ஏற்புடையதா இருக்குது. அது நியமங்களுக்கு ஏற்புடையதா இருக்குன்னு சொன்னா, ஓகே இப்போ ஒரு தரம்னா எஸ்எல்எஸ். இப்போ ஒரு சிக்கன்னா ஹலால் சான்றிதழ் பெற்றிருக்கணும். அந்த மாரி எஸ்எல்எஸ்ஓ, ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்றிருந்தாலுமே, நாங்க அந்த பொருள் குவாலிட்டின்னு சொல்லி வாங்கிக் கொள்வோம். எந்த ஒரு புரொடக்ஷன் எடுத்துக்கொண்டாலும் பாருங்க, கண்டிப்பா எஸ்எல்எஸ் அப்படி இல்லாட்டி ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பதிக்கப்பட்டிருந்தா, கண்டிப்பா அந்த பொருள் வந்து நியமங்களுக்கு ஏற்புடையதா தான் இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். பொருத்தப்பாடுடையதா இருக்கணும். ஓகே இந்த பொருள் வந்து உண்மையாலுமே வந்து யூஸ் ஆகக்கூடிய மாரி. ரொம்ப வந்து நாங்க என்ன சொல்றோம், பொருத்தப்பாடு, பாதுகாப்பு தன்மை. இந்த பொருள பயமில்லாம நாங்க வாங்கலாம். பயமில்லாம சாப்பிடலாம். ஓகே. நாங்க ஒரு இடத்துல போயிட்டு நாங்க இந்த பொருள் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, ஓகே எங்களுக்கு ஃபுல் பெர்ஃபெக்ட் இருக்கும். இது நல்ல குவாலிட்டியான பொருள் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஐஸ்கிரீம் ஒண்ணு வாங்குறோம் அப்படி இல்லாட்டி, ஏதோ நாங்க வாங்கக்குள்ள நாங்க இந்த பொருள் வந்து ரொம்ப பாதுகாப்பான தன்மைய உணரணும்னு சொன்னா, இந்த தரம்னு சொல்ற, இந்த குவாலிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்ப இந்த தரம்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து ப்ராடக்ட்க்கு வேறையா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சர்வீஸ்க்கு வேறையா ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ராடக்ட்க்கும் வேற, சர்வீஸ்க்கும் வேறையா இருக்கும். ஒரு நிறுவனத்துல உருவாக்கப்பட்ட நியமங்களுக்கு அமைய வந்து உற்பத்தி இடம்பெறுறதா, குறைந்த சட்ட நிலைமைகளுக்கு ஏற்ப உற்பத்தி இடம்பெறுறதா என்பதை உறுதி செய்து கொள்ளும் செயற்பாடு தான் தரக் கட்டுப்பாடு. அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொல்றது. தரக் கட்டுப்பாடு. அதாவது வந்து நாங்க இப்ப தரக் கட்டுப்பாடுன்னு சொல்லக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துருவோம். ஓகே நாங்க இந்த ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்றோம்னா, இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த தரச் சான்றிதழ்லாம் பெற்றிருக்கணும். ஐஎஸ்ஓ 901, எஸ்எல்எஸ் தரச் சான்றிதழ். ஸோ இத எல்லாமே பெற்றிருந்தா மட்டும் தான் இந்த பொருள் வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க சிறந்த தரத்துலன்னு சொல்லி நாங்க ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் வழங்குவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த நியமங்களுக்கு அமைவ தான் இந்த பொருள் உற்பத்தி செஞ்சிருக்கோம்னு சொல்லி, அந்த நியமங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் அந்த பொருள் வந்து தரச் சான்றிதழ் வழங்கப்படும். ஸோ அதுதான் வந்து தரக் கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்றது. நாங்க அந்த தரத்துக்கு வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தா ஓகே. அது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த தரக் கட்டுப்பாட வந்து நாங்க பண்பு கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நாங்க இப்ப தரம் இருக்கான்னு சொல்லி எப்படி செக் பண்ணிக்கொள்றது? அதத்தான் வந்து நாங்க சோதனை, டெஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது உள்ளீடு இப்ப இன்புட் பண்றக்குள்ளயே நாங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம். ஓகே இப்ப நாங்க தயிர் வந்து ஓகே இது வந்து எத்தன நாளைக்கு முன்னுக்கு வந்து இது வந்து
தயிர் எடுத்தது. ஐஸ்கிரீம் எத்தனை நாள் வரைக்கும் நாங்க இந்த ஐஸ்கிரீம் வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஒரு தரம் கட்டுப்பா இப்போ ஃபாரின்லாம் வந்து இந்த பவர் கட் எல்லாம் ஆகிட்டுன்னு சொன்னா, அந்த மெஷின்ஸ்ல இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் அதுகள் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. உண்மையாலுமே வந்து எங்கட நாடுகள்ல அப்படி இல்ல. ஆனா அந்த இப்போ குளிர்சாதன பெட்டியில இந்த டிப்ரிசியேஷன்ல தான் வைக்கணும். என்ன சொல்றது? அ அ இவ்வளவு கூலிங்ல தான் இருக்கணும்னு சொல்லியெல்லாம் இருந்தா, அந்த கூலிங் அமையத்தான் என்ன செய்யணும்னா, செய்ய வ என்ன சொல்றது? தரம் செய்ய அந்த அந்த கண்ட்ரோலிங்ல தான் இருக்கணும். ஸோ அத எல்லாமே வந்து இந்த தரத்தில வந்து பார்க்குறது. ஓகே, இவ்வளோ தான் டெம்பரேச்சர் குடுக்கணும் இந்த பொருளுக்கு. அந்த டெம்பரேச்சர். ஒரு பொருள் வந்து ஒரு பாக்ஸ்ல அடுக்கி வைக்கிறேன்னா, இந்த அளவு தான் இந்த பொருள் இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து அடுக்கி வைக்கணும். அதுக்கு மேல வச்சா உண்மையாலுமே வந்து அதுகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து அந்த குவாலிட்டி இல்லாம போயிரும். ஸோ இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க கண்டிப்பா வந்து பேஸ் பண்ணியே ஆகணும். 1 மினிட். ஓகே. ஸோ அப்ப இதுதான் இந்த தரம் சம்பந்தமா வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஐடென்டிஃபிகேஷன். அப்ப பாருங்க, இப்ப தரம்னு சொல்லும் பொழுது வந்து ஓகே, ஓகே. அப்ப இந்த தரம்னு சொல்லும் பொழுது வந்து எங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க என்ன விஷயம்னு சொன்னா, ஏன் முக்கியத்துவம் பெறுது? உற்பத்தியாளர்கள் உங்கள் வணிகத்திற்கு தரக்கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தரக்கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் தான் பாருங்க, குறிப்பிட்ட தரத்துடன் கூடிய பொருட்களை வந்து வழங்க முடிதல். ஒரு தரம் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஏன் முக்கியத்துவம்னா, நாங்க ஒரு பொருள் சமூகத்துக்கு வழங்கணும்னா, அந்த பொருள் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப தரத்துடன் உடையதாக இருக்கணும். அப்படி தரம் இல்லாத பொருள வந்து நுகர்வோர்கள் என்ன செய்வாங்க? வாங்க மாட்டாங்க. சிதைவுகள், உடைவுகள் என்பவற்றை இழிவுபடுத்திக் கொள்வதற்கு இயலுமாக இருப்பதால், வீணாததை வந்து குறைத்துக் கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஒரு பொக்கே அனுப்புறது. நான் ஒரு கிளாஸ் ஐட்டம் அனுப்புனா, முடியுமான்னு மட்டும் என்ன செய்வோம்னா, ஓகே இந்த பாக்ஸ்ல தான் போடணும். அப்ப பாக்ஸ்ல போட்டோனே, தெரியும். ஓகே, இத வந்து கவனமா தான் கொண்டு போகணும்னு சொல்லி. ஸோ அந்த மாரியான அந்த வேஸ்டேஜ வந்து ரொம்பவே குறைச்சுக் கொள்ள முடியும். இந்த தரக் கட்டுப்பாடு நேர. அடுத்தது வந்து போட்டி நிலைமைகளுக்கு வந்து, ஓகே நாங்க வந்து எங்களோட பொருள் உற்பத்தி செய்றது வந்து ISLS தரச் சான்றிதழ் இருக்குன்னா, எங்களோட காம்படிட்டர் வணிகத்துக்கு வந்து அந்த தரச் சான்றிதழ் இல்லாட்டி உண்மையாலுமே வந்து எங்கட தான் அங்கன பெஸ்ட்டான ப்ராடக்ட்டா இருக்கும். ஸோ அந்த சந்தையில வந்து தொடர்ச்சியா நிலைத்து நிற்கணும்னா, பொருள்கள் வந்து கண்டிப்பா ஒரு சிறந்த தரத்துல வந்து இருக்கணும். நுகர்வோர் வந்து எவ்வளவுத்துக்கு தூரம் சர்டிஃபிகேஷன் அடையிறாங்களோ, அவ்வளவு தூரம் நுகர்வோர் வந்து எங்களோட ஆர்கனைசேஷனோட வந்து என்ன செய்வாங்கன்னா, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த நுகர்வோர் சர்டிஃபிகேஷன் ஆகணும்னா, பொருட்கள் வந்து சிறந்த தரத்தை உடையதா இருக்கணும். சட்ட நிலைமைகளுக்கு ஏற்ப கருமமாக்குதல். இப்போ ஆர்கனைசேஷன்லாம் வந்து பாருங்க, இப்ப அ என்ன பாவனையாளர், அலுவல்கள், அதிகார சபையெல்லாம் வந்து ஓகே உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் நல்ல தரமானதா இருக்கான்னு செக் பண்ண வருவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண வருவாங்க. அந்த மாரியான சிட்யூவேஷன்ல எல்லாம் வந்து என்ன செய்வான்னு சொன்னா, அங்க புரொடக்ட் எல்லாம் நல்ல தரமானதா இருந்தா, ஸோ அவங்க வந்து செக் பண்ணி என்ன செய்வாங்க. அப்ப அதெல்லாம் வந்து சான்றிதழ் குடுப்போம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப நாங்க அ எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்ல. சித்தார்த் அந்த படம் ஒண்ணு வந்துச்சு. திடீர்னு போயிட்டு அந்த ஆஃபீசர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பருப்பு வந்து இந்த அ நெய் எவ்வளோ நாளைக்கு எடுக்குறாங்க, இது வந்து எவ்வளோ குவாலிட்டில மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்ததுல அந்த மாற்றான் படத்துல அந்த அவங்க உற்பத்தி செய்ற அந்த மில்க் பவுடர் வந்து தரமானது, நல்ல குவாலிட்டி, இது என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு செக் பண்றது. ஸோ உண்மையாலுமே அந்த சட்ட நிலைமைகளுக்கு ஏற்ப கரும மாற்ற முடியும். நாங்க சரியான குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் மெயின்டெயின் பண்ணணும். அடுத்தது வந்து லாபத்தன்மைய அதிகரிக்கலாம். இப்போ ஒரு பொருள் வந்து நல்ல குவாலிட்டினா, நாங்க அந்த பொருள வந்து எவ்வளோ பிரைஸ்க்குனாலும் எங்களால பிட் பண்ணி செய்ய முடியும். இப்ப நாங்களும் அப்படித்தான். நாங்க என்ன செய்வோம், ஒரு பொருள் குவாலிட்டினாலும் ஓகே இந்த பிரைஸுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி. நாங்க ரொம்ப லாங் டைம் பாவிக்கக்கூடியதா இருக்கும். எவ்வளோ காசு குடுத்து வாங்குனாலும் பரவாயில்லன்னு சொல்லுவோம். அப்ப அதனால வந்து என்ன செய்யலாம்னா, லாபத்தன்மைய அதிகரிச்சுக் கொள்ள முடியும். நிறுவனத்தின் மொத்த கிரயம் குறைவிடும். டோட்டல் காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு இப்ப தேவைப்படாது. நாங்க லெவல் 3, 4, 5 வரைக்குள்ள நாங்க படிப்போம். ஸோ நிறுவனத்தின் மொத்த
மொத்த கிரயம் டோட்டல் காஸ்ட் வந்து குறையும்னு சொல்லலாம். அப்ப அதாவது வந்து டோட்டல் காஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது வந்து அதுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்கும், வேரியபிள் காஸ்ட் இருக்கும். அதாவது நிலையான கிரயம் மற்றும் மாறும் கிரயங்கள். அப்ப வந்து இந்த தரங்கள் சரியானதா இருந்தா உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும்னா, அந்த கிரயத்த காஸ்ட்ட வந்து ரொம்ப தேவையில்லாத காஸ்ட் அதாவது வந்து இப்போ ஒரு பொருள் வந்து பாருங்க, நீங்க தரமில்லாத பொருள் நுகர்வோருக்கு குடுத்துட்டா, நுகர்வோர் திரும்பி குடுத்துருவாங்க. அப்ப அந்த பொருளால உங்களுக்கு நஷ்டம். அப்ப என்ன கிடைக்கும்? உங்க நிறுவனத்துக்கு வந்து காஸ்ட் வந்து கிரயம் வந்து அதிகரிக்கும். அப்படி இல்ல நீங்க அந்த பொருள வந்து திரும்ப ரிப்பேர் செஞ்சு குடுக்குறீங்கன்னா, ஃப்ரீயா தான் ரிப்பேர் செஞ்சு குடுக்கணும். அப்படி இல்ல அந்த பொருளுக்கு பதிலா இன்னொரு பொருள் வழங்குனீங்கன்னா, உங்களுக்கு தான் வந்து என்ன நடக்கும்னா, செலவு அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப அந்த மொத்த கிரயமெல்லாம் குறைவடையும், சரியான தரத்துல இருந்தா. சந்தையில் இலகுவாக பிரவேசிக்க முடியுதல். அதாவது வந்து சந்தையில் இலகுவாக பிரவேசிக்க முடியுதல்ன்னு சொன்னா, நாங்க சரியான ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்ல ஒரு ப்ராடக்ட்ட வந்து நாங்க டிஸ் அ வ் மார்க்கெட்ல வந்து அ ப் என்ன சொல்றது? விற்பனை செய்றோம்னு சொன்னா, கண்டிப்பா நாங்க வந்து மார்க்கெட்ல வந்து ரெகக்னைசேஷன் ஆகுவோம். ஸோ இதுதான் வந்து தரம். குவாலிட்டி கண்ட்ரோல் சம்மந்தமா பேசக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு தரம் ஏன் முக்கியத்துவம்னு சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதணும். அது இல்லாம அந்த தரத்துல வந்து என்ன செய்றான்னு சொன்னா, சில தரம் குவாலிட்டி சர்க்கிள் இருக்கு. நுட்ப முறைகள் டெக்னிக்ஸ் ஜீரோ டிஃபெக்ட் அதாவது பூஜ்ய வலு, தர பாதுகாப்பு குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்ன்னு தர நிர்ணயம். குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்றது. இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் எஸ்பிசிசி அத புள்ளிவிவர ரீதியான செயல்முறை தர கட்டுப்பாடு. அப்ப நாங்க இந்த குவாலிட்டி இந்த மாரியான டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்றோம்னு சொன்னா, எங்கட கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்கட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல நல்ல ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து போகும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள உதாரணத்தோட வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எழுதணும். ஓகே. ஸோ அதுதான் நான் இங்க வந்து போட்டு எக்ஸாம்பிள் அந்த தரங்கள் சம்மந்தமான அ எக்ஸாம்பிள் வந்து போட்டு இருக்கிறேன். ஓகேயா? சரி. அடுத்தது 3வது கொஸ்டின். 1 மினிட் தாங்க.
ஓகே. ஸோ அப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. உங்கள் புதிய வணிகத்தை தொடங்கும் பொழுது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் தடைகள் யாவை? அச்சிக்கலை தீர்க்க பொருத்தமான ஆலோசனை முன்மொழிகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த கொஸ்டின் வந்து என்னதுன்னா, நீங்க ஒரு நியூ பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன? அந்த தடைகள வந்து சிக்கலை தீர்க்க பொருத்தமான ஆலோசனை முன்மொழிகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம் தெரியும். இப்ப நான் இந்த அதாவது வந்து நான் 14வது அசைன்மென்ட்ல ஒரு கொஸ்டின் ஒண்ணு கொண்டு வந்தேன் தெரியுமா? அதாவது என்ன என்ன கொஸ்டின் நாங்க கொண்டு வந்தோம்? ஒரு வணிகத்த வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து என்ன விஷயங்கள வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த விஷயங்கள் தான் உண்மையாலுமே உங்களுக்கு வந்து பிரச்சனைகளா இருக்கும். ஒரு புதிய வணிகத்த வந்து ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து காணக்கூடிய பிரச்சனைகள் என்னதுன்னு சொல்லி. பாருங்க. வாட் ஆர் யுவர் கிரவுண்ட் லெவல் ப்ராப்ளம் அண்ட் பேரியர் தட் யூ ஹேவ் பீன் ஃபேஸ் வென் யூ ஆர் கோயிங் டூ த இனிஷியேட்டட் யுவர் பிசினஸ். அப்போ ஒரு நியூ பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வந்து எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னா, முதலாவது வந்து எங்களுக்கு அதாவது வந்து முதலாவது பிரச்சனை தான் என்னதுன்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட வணிகத்த வந்து எங்களால வந்து எப்படி எங்களால அர்ப்பணிச்சுக் கொள்ள முடியுமா? எங்களுக்கு மூலப்பொருள் பெற்றுக்கொள்றதுல பிரச்சனை இருக்கும். ஊழியர்கள தேர்ந்தெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கும். அப்படி அடுத்தது இயந்திர உபகரணங்கள் வந்து சரியான எங்களோட உற்பத்திக்கு தேவையான இயந்திர உபகரணங்கள வந்து எப்படி பெற்றுக்கொள்வது? அந்த இயந்திர உபகரணங்கள வந்து எப்படி எங்களுக்கு பராமரிக்க முடியுமா? ஆ பராமரிக்க முடியுமா? நாங்க எப்படி இந்த மேனேஜ்மென்ட்ட வந்து செஞ்சு கொண்டு போறது? நாங்க நிதிய எப்படி பெற்றுக்கொள்ள போறோம்? பர்ச்சேசிங் எல்லாம் எப்படி? எங்களுக்கு சரியா ஒரு வணிகம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எங்களுக்கு எதுவுமே அது தொடர்பான அனுபவம் இல்ல தானே! அப்ப இதெல்லாம் தான் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸா இருக்கும். அப்ப அந்த ப்ராப்ளத்த வந்து நாங்க எப்படி சால்வ் பண்ணிக்கொள்ளலாம்ன்னு சொன்னா, இப்ப மூலப்பொருள் பெற்றுக்கொள்றோம்னா, இப்ப நாங்க வந்து இப்ப ஒரு புதிய வணிகத்த தொடங்கக்குள்ள நாங்க கேட்டுக்கொள்ளலாம். அதாவது அனுபவத்த வந்து நாங்க அறிஞ்சு கொள்ள முடியும். யாராவது அந்த அனுபவம் வாய்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில் உரிமையாளர்கள் இருந்தா, அவங்க கிட்ட வந்து நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது நிதியை பெற்றுக்கொள்வது. இப்ப நாங்க ஒரு நிதியை பெற்றுக்கொள்ளணும், ஓகே நாங்க பேங்க் லோன் எடுத்துக்கொள்ள முடியும், ஃபிரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்க முடியும், இருக்கிற சொத்த ஏதாவது விற்பனை செய்ய முடியும், அந்த மாரி. இப்ப நாங்க இங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்ஸர் பண்ணுவோம்னா, அதாவது வந்து இந்த பிரச்சனைகள நாங்க சொல்லி, அந்த பிரச்சனைய வந்து எப்படி நாங்க ஷார்ட் அவுட் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி நாங்க சொல்லணும். அடுத்தது வந்து இப்ப நாங்க வந்து இப்ப இந்த வணிகத்த எப்படி அர்ப்பணிக்கணும்னா, இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே நான் வந்து புதுசா ஒரு பிசினஸ் தொடங்க போறேன். என்னால முழுமையா இதால அர்ப்பணிச்சுக் கொள்ள முடியுமா? அப்ப வணிகர் தெரிஞ்சுக் கொள்ளணும். அவர்ட்ட முழுமையான ஒரு உழைப்பு தேவை. முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு வந்து இருக்கணும். அடுத்தது வந்து அ இப்போ ஒரு 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 பிசினஸ் மேனா இருக்கக்குள்ள வந்து உண்மையாலுமே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலின்னு சொல்லி இருக்கலாம். எங்களுக்கு பெர்சனல் லைஃப்ன்னு சொல்லி இருக்கலாம். ஸோ அத எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு தான் ஒரு பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ண போகணும். அப்ப அந்த வணிகத்துல வந்து வெற்றி அடையணும்னு சொன்னா, கண்டிப்பா இது எல்லாமே பேலன்சிங் பார்ட்ல கொண்டு போகணும். அடுத்தது வந்து பொருள் சேவை. இப்போ ஒரு வணிகத்துக்கு வந்து பொருள் சேவைன்னு இருக்கக்குள்ள வந்து, இப்ப எங்களுக்கு வந்து சரியான ஒரு பொருள் சேவை வந்து தெரிவு செய்து கொள்றதுல ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஓகே வாடிக்கையாளர் எந்த மாரியான பொருளுக்கு விருப்பப்படுறாங்க? எந்த மாரியான வாடிக்கையாளருக்கு சேவையை வழங்கணும்னு சொல்லி. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வந்து வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து நாங்க சரியான முறையில அவங்க தேவை விருப்பங்கள அறிஞ்சு கொள்ளணும். ஸோ அந்த தேவை விருப்பத்த அறிஞ்சு கொண்டு அவங்க அந்த ஒரு பொருள் சேவையில வந்து எவ்வளவு ஈடுபாடு காட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கமைய அந்த பொருள வந்து உற்பத்தி செய்யணும். டார்கெட் ஆடியன்ஸ். இப்ப டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லும் பொழுதே வந்து, அந்த நுகர்வோர் இப்ப நாங்க தெரிவு செஞ்ச நுகர்வோர் வந்து இப்ப நாங்க சிறுவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆடை தைக்கும் பொழுது, சிறுவர்கள வந்து முழுமையா நாங்க என்ன செய்யணும்? பரிசீலனை செய்யணும். அதாவது ஓகே அது சிறுவர்கள் வந்து என்ன வகையான கலர்ஸ் வந்து விருப்பம். ஸோ அவங்க என்ன மாரியான ட்ரெஸ் அணிய விருப்பம். ஸோ இப்ப ஆரம்பத்துல இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப 19 கிட்ஸா இருந்து 18 கிட்ஸா இருக்கக்குள்ள இருந்தவங்க வந்து எப்படி ட்ரெஸ் வேரிங் பண்ணாங்க. இப்ப அதே 2K கிட்ஸ் வந்து எப்படி வேரிங் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அதெல்லாம் சரியா அந்த டார்கெட் ஆடியன்ட்ட பார்த்து, அவங்களோட தேவை விருப்பங்கள பார்க்கணும். அவங்களோட ஃபேஷன்ஸ் எப்படி இருக்குது? அவங்க ஒரு அவங்களுக்கான என்ன சொல்றது? அவங்களுக்கான ஆட்டிட்யூட் எப்படி இருக்கு? அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு? அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஒரு டார்கெட் ஆடியன்ஸ வந்து செலக்ட் பண்ணி கொள்ளணும். சரியா? அடுத்தது வந்து போட்டி நிலைமை. இப்போ ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். நாங்க வந்து புதிய ஒரு வணிகத்துல நுழையிறோம். ஸோ அப்ப எங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறுவனத்துல சூழல்ல வந்து கரண்ட்டா நல்ல ஒரு ஹை லெவல்ல இருக்கிற ஒரு வணிகங்கள் இருக்கலாம். ஸோ அவங்க நல்லா ஏர்ன் பண்ணி கொண்டு போவாங்க. நாங்க புதுசா ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உண்மையாலுமே வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகல் இருக்கும். ஸோ நாங்க எப்படி அந்த நிறுவனத்தோட போட்டி போட போறோம். அப்ப முடியுமான்னு மட்டும் நாங்க என்ன செய்யணும்? ஒரு காம்படிஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். அதாவது அந்த நிறுவனத்த விட நாங்க பொருள் வந்து கொஞ்சமாவது விலைய கம்மியா குடுக்கணும். நாங்க அந்த அடி எடுத்து வச்சிருக்கோம். பெஸ்ட்டா நாங்க பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள. முடியுமான்னு மட்டும் எங்க சர்வீஸ வந்து நல்ல பெஸ்ட்டா குடுக்கணும். வாடிக்கையாளர நல்லா கவனிச்சுக் கொள்ளணும். ஸோ அதுகள் தான் வந்து அந்த காம்படிஷன வந்து நாங்க எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா பேஸ் பண்றதுன்னு. வருமானம்.
அப்ப இன்கம்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு வணிகம் புதுசா ஆரம்பிக்கக்குள்ள வந்து இன்கம் வந்து எங்களுக்கு எடுத்த உடனே வந்து ஒரு பெரிய அளவு இன்கம் வராது. ஆரம்பத்துல இன்கம் காஸ்ட் வந்து கூடயா இருக்கும். எக்ஸ்பென்சஸ் வந்து செலவுகள் கூடயா இருக்கும். இன்கம் கம்மியா இருக்கும். அப்ப அந்த எக்ஸ்பென்சர வந்து எப்படி சமாளிக்க போறோம்? கொள்வனவுகள பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள எவ்வளவு அளவா பர்ச்சேஸ் பண்ணணும்? இப்ப நாங்க கடன் வாங்கக்குள்ள எல்லாம் நாங்க சரியான அளவுல தான் கடன் வாங்கணும். அதிக அளவு கடன் படவும் முடியாது. இப்போ ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கும் பொழுதெல்லாம் வந்து ஆரம்பத்துல குறைவான அளவுல குடுத்துட்டு, அப்புறம் போக போக வந்து சம்பளத்தெல்லாம் கணக்கா குடுக்கணும். அப்படி இல்லாட்டி குறைவான சம்பளத்துல வந்து ஊழியர்கள் வந்து வேலை செய்யவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாரியான பிரச்சனையெல்லாம் வந்து நாங்க சரியான முறையில என்ன செய்யணும்னு சொன்னா, மேனேஜ் பண்ணிக்கொண்டு போகணும். அடுத்தது வந்து உரிமையாளர்களுக்கு சரியான அளவுல லாபத்த பெற்றுக் குடுக்கணும். ஸோ வணிகத்துல வந்து இப்ப நாங்க ஒரு பிசினஸ் செய்றோம்னு சொல்லி இல்லாம, எதிர்காலத்துல அந்த வணிகத்த எப்படி டெவலப் பண்ண போறோம்னு சொல்லி, எனி டைம் நாங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அடுத்தது வந்து மூலதனத்த பெறுறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு புதிய ஒரு வணிகம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து எப்படி நாங்க மூலதனத்த பெற்றுக்கொள்ள போறோம். ஓகே. இப்ப சொந்த சேமிப்பு எங்களுக்கு பெரிய அளவுல சொந்த சேமிப்பு இல்லாட்டி வந்து சேவிங் இல்லாட்டி, நாங்க வந்து இருக்கிற ஏதாவது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிய வந்து நாங்க சேல் பண்ணி நாங்க வாங்கலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஓகே எங்களுக்கு அதுல சேல் லாபம் இருக்குதா? நட்டம் இருக்குதான்னு சொல்லி எல்லாம் பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். அ அடுத்தது வந்து இப்ப நாங்க யார்ட்டயாவது நாங்க வங்கியில கடன் பெறோம்னா, அப்போ உண்மையாலுமே அந்த பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவான இன்ட்ரெஸ்ட்ல இருக்க பேங்க்ல தான் லோன பெற்றுக்கொள்ளணும். ஸோ இதுகள் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை தான் ஒரு பிசினஸ வந்து நாங்க தனியா ஸ்டார்ட் பண்ணுவோமா, அப்படி இல்லாட்டி கூட்டா. இப்ப தனியா ஸ்டார்ட் பண்றேன்னா, இப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நாங்க தான் ஃபுல் எஃபோர்ட் போடணும். எங்கட்ட வந்து இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மென்ட் இருக்குது. எங்களுக்கு எல்லா வேலையும் எங்களால செஞ்சு கொள்ள முடியுமான்னு. அப்ப நாங்க கூட்டா ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா, ஓகே எங்களுக்கு அதுக்கான காஸ்ட் வந்து நாங்க 2 பேரும் எப்படி ஷேர்ஸ வந்து பிரிச்சு கொள்றோம், வேலைய எப்படி நாங்க பிரிச்சு செஞ்சு கொள்ள போறோம், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்ட எப்படி வந்து நாங்க சால்வ் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும். அத எல்லாத்தையும் வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்ள போறோம்னு சொல்லியும் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது வந்து லொகேஷனும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இப்ப அந்த லொகேஷன் பார்க்கக்குள்ள வந்து நாங்க கண்டிப்பா பார்க்கணும். எங்களுக்கு வந்து லொகேஷன்ங்கிறது ஒரு வணிகம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து இந்த லொகேஷன் சொல்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனை. ஓகே சரியான லொகேஷன பார்க்கணும். சரியான லொகேஷன பார்த்தாலும் வேலை இல்ல. அதுக்கான காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லொகேஷனும் காஸ்ட்டும் ஓகேன்னு சொல்லி சொன்னா, ஓகே அங்க வந்து வாடிக்கையாளர் அதிக அளவு வாராங்களான்னு சொல்லி பார்க்கணும். ஓகே கஸ்டமரும் வாரான்னா, அடுத்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே இங்க வந்து வேலைக்கு எம்ப்ளாயீஸ வந்து எடுத்துக்கொள்ள ஈஸியா இருக்குமான்னு சொல்லி. அது ஒரு பிரச்சனை. ஓகே எம்ப்ளாயியும் எடுத்துக்கொள்ளலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஈஸியா கிடைக்குமா? அதாவது எலக்ட்ரிசிட்டியா, என்ன சொல்றது? வாட்டர் அப்புறம் கம்யூனிகேஷன் லெவல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க பார்க்கணும். ஸோ ஒரு வணிகம் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இதுகள் எல்லாமே பிரச்சனை. அப்ப நீங்க வந்து இந்த 13வதுல 3வது கொஸ்டினுக்கு எழுதின ஆன்ஸரே தான் 14வதுல 3வது கொஸ்டினுக்கும் எழுத போறீங்க. அந்த கொஸ்டின எழுதிட்டு அதுக்கான ஆன்ஸரா வந்து இப்ப நாங்க சொல்ற விஷயங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணுனா ஓகே. சரியா? ஸோ இவ்வளவு தான் இந்த அசைன்மென்ட்ல இருக்குது. சரியா? அடுத்தது வேணா நீங்க இதுல இன்னும் போடலாம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, இந்த போர் உபகரணங்கள்லாம் கொள்வனவு செய்றது சரியான அறிவு இல்ல. சரியான எந்த டெக்னாலஜிய பயன்படுத்தணும்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் கூட நீங்க வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிளா போடலாம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு, அத எப்படி வந்து நீங்க அந்த ஆப்ஸ்டக்கிள்ல இருந்து பிரச்சனை தீர்வும் காண்றீங்கன்னு சொல்லியும் எழுதணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளவு தான் இந்த அசைன்மென்ட்ல இருக்குது. ஸோ 50 மார்க்ஸ்க்கு இந்த விஷயங்கள் எழுதலாம். நான் கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். 8, 5 40. ஸோ உதாரணங்களோட குடுக்கக்குள்ள சரியா வந்துரும் எல்லாமே. ஓகேயா? ஸோ சரியா இப்ப இந்த 3வது கொஸ்டின் எழுதக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதிக்கோங்க. ஏன்னு சொன்னா, நான் 13க்கும் இதே கொஸ்டின் ஆன்ஸர் தான் எழுதணும். 14க்கும் இதே ஆன்ஸர்ஸ் தான் எழுதணும். ஆன்ஸர் எழுதக்குள்ள 2மே வந்து ஒரே மாரி எழுதாம, அந்த கொஸ்டின்ல எப்படி நாங்க கேட்டிருக்காங்களோ, அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும். அந்த கொஸ்டின மாத்தி எழுதணும். இந்த கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்களோ, இதுக்கு மாத்தி எழுதணும். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நாங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அதுதான் பெரிய டாஸ்க். நீங்க என்ன இந்த அசைன்மென்ட் எல்லாமே செஞ்சு 14 அசைன்மென்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி வேலையில ப்ராஜெக்ட் ஃபெயில்ன்னு சொன்னா, உங்களோட இஎஸ்பிஎம் கேரியரே வந்து லேட் ஆகிரும். இன்னும் 1 இயர் இருக்க வரும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து முடியுமான்னு மட்டும் நான் ஏர்லியாவே வந்து ப்ராஜெக்ட் ப்ரொபோசல வந்து ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நான் ரெக்கார்டிங்கும் போடுறேன். ஓகே. தேங்க் யூ வெரி மச்.